ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாஷாஸ் கிச்சன். பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நீங்கள் டின்னருக்கு செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப லைட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். வெயிட் ரிடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சோயா சங்க்ஸை இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். சோயா சங்க்ஸை நம்ம டின்னருக்கு சாப்பிட்றதுக்கு இங்கே ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு சோம்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. வெங்காயம் அப்புறம் கருவேப்பிலை போட்டு அதையும் தாளிச்சிக்கோங்க. இங்கே நான் சின்ன மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். இந்த மீல் மேக்கரை கொதிக்கிற தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இந்த சின்ன மீல் மேக்கரை இதில் சேர்த்துருங்க. மீல் மேக்கரை புளியணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் தண்ணியில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்துருங்க, அவ்வளோதான். இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மசாலாவில் உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மசாலா வாசனை போகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு வேக விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சோண்டு கரம் மசாலா தூளும் ஒரு அரை லெமனும் ஸ்குவீஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதையும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொத்தமல்லி இலை போட்டு இறக்குனீங்க அப்படின்னா நம்மளோட சோயா சங்க்ஸ் டின்னருக்கு தயாராகிருச்சு. இந்த ரெசிபி டின்னருக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப லைட்டாகவும் இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வெயிட் லாஸ் ரெசிபீஸ்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அடுத்தவங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.